Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். சிறுதானிய தோசை. இந்த தோசை வந்து ஹெல்தியாவும் டேஸ்டியாவும் இருக்கும். அதே சமயத்துல weight lossக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இந்த weight loss ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி Vinod's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிறுதானியத்தை ஊற வச்சுக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். அரை கப் அளவு தினை எடுத்திருக்கேன், அரை கப் அளவு வரகு எடுத்திருக்கேன், அரை கப் அளவு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன், அரை கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். இந்த சிறுதானியத்தை வந்து நீங்கள் 6 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். நல்லா 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு எப்படி அரைக்குவோமோ அதே மாதிரியே அரைச்சி கண்டிப்பாக வந்து 8 மணி நேரம் நம்ம மாவை புளிக்க வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மாவு 8 மணி நேரம் புளிச்சு நல்ல மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தோசைக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தோசை தவா வந்து சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய கரண்டி அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா மெலிசாக சுட்டுக்கலாம். தோசையை நல்லா கிறிஸ்பியாக வரும். 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற வரகு தினை சோளம் இதிலெல்லாம் வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த வரகு தினை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். கிச்சடியாவோ இல்லை தோசை இந்த மாதிரி இல்லை இட்லியாவோ நம்ம செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணுங்கள். வரகு தினை இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து சேர்த்துக்கலாம். தோசை வந்து எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்னி சாம்பாரோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வெயிட் லாஸ் ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.